ஸ்கிரீன் தெரியுதா? ஆமா வந்திருக்கு ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ கருத்து என்ன உங்ககிட்ட வைக்கிறோன்னா, ஜீசஸ் இறந்தாரா இல்லையாங்கிறத நான் இங்கே ப்ரூவ் பண்ண போகிறேன். எதை வச்சு? பைபிள் வச்சு கிடையாது, தோரா வச்சு கிடையாது, எங்களோட சோர்ஸ் வச்சு கிடையாது. இஸ்லாமிக் சோர்சஸ் அண்ட் குரான் பேஸ்டு தான் எல்லாமே. நீங்கள் இஸ்லாமில் வந்து ஜீசஸ் இறக்கவில்லை, அவர் அல்லாஹ் வந்து எடுத்துக்கொண்டான் தானே இவ்வளோ நாள் நம்பிட்டு இருக்கீங்க. அதாவது அல்லாஹ் எடுத்துக்கொண்டு அவருக்கு பதிலாக இன்னொருத்தனை இறக்கி அவரை இறந்தாரு. ஓகே ஓகே. அப்போ குரான் வந்துட்டு 100% கரெக்டா இருக்கு, கரெக்டா? இல்ல நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க ப்ரோ. அத இல்ல அப்ப நீங்க டவுட்டா இருக்கீங்களா? அப்ப குரான் இதா தப்பா இருக்கு அப்படின்னு? இல்ல நான் 100% கரெக்டா இருக்குன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். இதுதான் எனக்கு வேணும். ஓகே, இப்போ 100% கரெக்டா இருக்கனால நம்ம இதை படிப்போம். வேர்ஸ் நான் எடுத்து வைக்கிறேன். 1933 ஜீசஸ், ஒரு குழந்தை பேபி ஜீசஸ் பேசுறாங்க. என்ன பேசுறாரு? சாப்டர் 1933ல நான் இங்க நோட் பண்ணிக்கிறேன், அதை நீங்களே படிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து அரபிக்ல வேணும்னா அதையும் எடுத்துறேன். ஓகே ஓகே ப்ரோ. என்ன ஜீசஸ் அவரே பத்தி என்ன சொல்றாரு? நான் பிறப்பேன், நான் இறப்பேன், நான் வந்து அல்லாஹ்விடம் சேர்வேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்படிதான் குரான் இருக்கு. இது இந்த வேர்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்ல படிச்சல ப்ரோ. படிச்சது இல்ல. இப்ப கிறிஸ்டியன்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க, அதனால தான். ஓகே. இப்ப ஜீசஸ் இறந்தார் அப்படிங்கறது அவர் வாயாலே சொன்னார் அப்படிங்கிறது குரான்ல இருக்கிறது. நீங்கள் இந்த வேர்ஸை எடுத்து அரபிக்ல படிச்சுக்கலாம். முத எவிடன்ஸ் கொடுத்தாரு. ஓகே, அடுத்து ரெண்டாவது எவிடன்ஸ் போவோம். எது ப்ரோ? அந்த வேர்ஸ் கொஞ்சம் ஷோ பண்ணலாமா ப்ரோ? தப்பா எடுத்துல. ஓகே ஓகே ஓகே. இருங்க, ஃபுல் ஸ்கிரீன் நான் பண்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸ்கிரீன் தெரிகிறதா? தெரியுது ப்ரோ, தெரியுது. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சூரத்துல் மரியம் போவோம், இன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே, 1933 போவோம். ஏன்னா இது வந்து நம்ம எடுத்து கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும் அவர் இறந்தாரா இல்லையா. உங்களுக்கு அரபிக் தானே வேணும், அரபிக் படிங்க. படிக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, அரபிக்ல நீங்க அந்த இங்கிலீஷ் ஷோ பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, படிங்க. 3 டிரான்ஸ்லேஷனையும் நான் செக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன், 3ஐயும் படிச்சுக்கோங்க. சரி ஓகே. ஓகே, இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கொஞ்சம் வெயிட் ப்ரோ. நீங்க நோட் பண்ணாலும் நோட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே ஓகே. ப்ரோ ஓகே, அருமை அருமை. நீங்க டிரான்ஸ்லேஷன் படிக்க வேண்டாம், நான் வந்து முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? மிஸ்டர் முகமது ப்ரோ கேக்குதுங்களா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. 355 டிரான்ஸ்லேஷன் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேயா? இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஓகே, குர்ஆன் 355. ஆமா. ஓ ஜீசஸ், உண்மையாலுமே indeed I will take you and raise you to myself. அதாவது உன்னை நான் வந்து என்னிடத்துல எடுத்துக்கொள்வேன் அப்படிங்கிறது தான் இங்க வசனம் டிரான்ஸ்லேஷன். வேணும்னா உங்களுக்கு இதையும் ஓபன் பண்ணி பாருங்க. இருக்கா இருக்கா இல்லையா? ஹலோ முகமது, கேக்குதுங்களா நான் பேசுறது? ஆம் ப்ரோ, ஆமா இருக்குது. கேக்குது பிரதர். ஓகே ஓகே ஓகே. இப்ப இதுல வந்து ஐ வில் டேக் யூ இருக்குல்ல, இதத்தானே நீங்க நம்பிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாள். அல்லாஹ் வந்து எடுத்துக்கிட்டான், சாகடிக்கல அப்படின்ட்டு. கரெக்டா இல்லையா? ஓகே, கரெக்ட் தான். ஓகே ஓகே. இப்ப அதோட அரபிக் வார்த்தையை படிப்போம். இங்க என்ன எழுதிருக்கு? உங்க வாயால கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஹலோ முகமது ப்ரோ, அதை வாசிங்க, ரீட் பண்ணி காமிங்க.
ஓகே ஓகே ஆமா. இதா கால இல்ல இதா இல்ல கால அல்லாஹு சாரி இல்ல 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 ஃபுல் இல்ல வேர்ஸ் அந்த ஒரு வந்து பர்టిక్యులர் வேர்ட் இருக்கு பாருங்க அத மட்டும். ஃபுல் வேர்ஸ் வந்து எல்லாருக்கும் படிக்க தெரியும். நான் இந்த வேர்டை மட்டும் என்னன்னு படிங்கன்னு கேட்டேன். சாரி ஓகே ஓகே என்ன வேர்டு இது? முத்தமஃபிகா ஓகே. இது முத்தமஃபிகா இது இது சிங்கிள் வேர்டா டபுள் வேர்டா? ஹலோ பிரதர் பாருங்க அது சிங்கிள் வேர்டு தானே தனியா தானே போட்டுருக்காங்க. இல்ல இவரு சாட் ஜிபிடி யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே முகமது? இல்லைங்களா? ப்ரோ எதா இருந்தாலும் சொல்லுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. முகமது ப்ரோ பிரதர் நீங்க பேசுற நீங்க விட்டு விட்டு வருது பிரதர். நல்ல லோட் ஆயிட்டு. அடடா இப்ப கேக்குதா? நல்லா கிளீனா கேக்குதா இப்ப? பிரதர் உங்களோட காத்து இருக்கு பாத்தீங்களா? ஓகே, ஃபேன் ஓகே, காத்து. அந்த காத்து கூட எனக்கு கேக்குது. நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. இல்ல ப்ரோ நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதான்ல? விளங்குது. புரியுது ப்ரோ. ஓகே. கம் டு தி டாபிக். இந்த வேர்டை மட்டும் கொஞ்சம் படிங்களேன். அதான் என்ன கேட்டேன்? இது ஒரு வேர்டா டபுள் வேர்டான்னு கேட்டேன். கொஞ்சம் குயிக்கா சார்ஜ் இப்படி யூஸ் பண்ணி கேட்டு சொல்லுங்க. ஓகே அது முத்தமஃபிகா இருக்குது ப்ரோ. இருக்குதா? இது சிங்கிள் வேர்டா டபுள் வேர்டா? முத்தமஃபிகா சிங்கிள் வேர்டா டபுள் வேர்டா? இது ஒரு சிங்கிள் வேர்ட் தானே பிரதர் முத்தமஃபிகா. அங்கதான் தப்பு. இது வந்து டபுள் வேர்ட். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இங்க கேட்டிருக்கேன். ஓகே. இது வந்து 2 வார்த்தையால பிரிக்கப்படும். முத வார்த்தை மவுத். இங்க ஸ்கிரீன்ல தெரியுதா உங்களுக்கு? ஹலோ பிரதர் உங்க காத்து நல்லா கேக்குது. ப்ரோ ஆமா. முத வார்த்தை மவுத், ரெண்டாவது வார்த்தை தவாஃபா. இது தப்புன்னு சொல்றீங்களா? தப்பா கரெக்டா? நீங்க சொல்லுங்க. இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்க. தப்பா கரெக்டா? மவுத் வஃபாத் இல்ல கரெக்ட் நான் சொல்றேன் சேம் தானே பிரதர். இந்த மவுத்தும் வஃபாத் ரெண்டு ஒண்ணு தானே. இல்ல நான் அத வஃபாத்த பத்தி கேட்கவே இல்ல. மவுத்தும் தவாஃபாவும் வேற வேற வேர்டான்னு கேக்குறேன். விளங்கிச்சா? ஹலோ கேக்குதா பிரதர்? உங்களுக்கு தெரியலன்னு கூட சொல்லுங்க ஒன்றும் தப்பு இல்லை. நாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். ஹலோ பிரதர் கேக்குது பிரதர். கேக்குது. நிப்பாட்டுங்க அப்பதான் சிக்னல் கிடைக்கும் எங்களுக்கு. ஹலோ பிரதர் உங்க காத்து நல்லா கேக்குது பிரதர். ஃபேன் காத்து, டேபிள் ஃபேனு, வெளி காத்து எல்லாமே நல்லா கேக்குது. மவுத்தும் வஃபாத்துமா ப்ரோ கேக்கீங்க? மவுத்தும் தவாஃபா. நான் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. என்ன பண்றீங்க? நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குதே. சிக்னல் வீக்கா இருக்கு பாருங்க. ஹலோ பிரதர் நீங்க பேசுறது அது எனக்கு விட்டு விட்டு வருது பிரதர். நீங்க பேசுறது நான் ரெக்கார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல அனுப்பி விடவா? க்ளீனா பேசுனீங்க. அவர் கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஆமா ஆமான்னு நீங்க இப்ப நான் கேக்குறதுக்கு ஆமா இல்லன்னு மட்டும் சொல்ல மாட்டீங்களே. சரி அதான் சொல்லிட்டேனே. தவாஃபா மவுத். என்ன பிரதர் எங்கேயும் தண்டவாளத்துல எதுவும் நின்றுட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக நான் உங்களோட ஹோம்ஒர்க் நான் பண்ணி காட்டி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம நீங்க இது பண்ண மாட்டீங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க கரெக்டா? ப்ரோ தப்பாடுத்துங்க ப்ரோ. நீங்க உண்மையா பேசுறேன். நீங்க விட்டு விட்டு வருது ப்ரோ. இப்ப தெளிவா கேக்குதா? இப்ப தெளிவா கேக்குது ப்ரோ. இப்ப கேக்கும் பாருங்க தெளிவா. தவாஃபாவும் மவுத்தும் சேம் வேர்டா? ரைட் தவாஃபா மவுத் இல்ல அது ரெண்டும் டிஃபரண்ட் தானே இருக்குது. அப்ப நீங்க சொன்னதீங்க தப்பாயிருச்சா? அது ஒரு வார்த்தை கிடையாது, 2 வார்த்தை விளங்குச்சா? ஹலோ
முகமது ப்ரோ ஃபர்ஸ்ட் அது ஒரே வேர்டு தான் இருக்குதுன்னு சொன்னீங்களா, இப்போ அது 2 வேர்டா இருக்குதுல்ல, புரியுதா உங்களுக்கு? இல்ல கொஞ்சம் ரிப்பீட் பண்ணலாமா ப்ரோ, தப்பா எடுத்துக்கலாம்னு சொன்னா. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 1000 தடவை கூட ரிப்ளை பண்றேன், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த மூத்தவா ஃபீக்காவில் 2 வார்த்தை உள்ள அடங்கியிருக்கு. ஒன்று மவுத்து, இன்னொன்று தவாஃபா. நீங்க அது ஒரே வார்த்தை தான் சொன்னீங்க, இங்க நான் பிரிச்சு காட்டியிருக்கேன். இப்போ சொல்லுங்க எது கரெக்ட்? முத்தவாஃபிகா. அப்படிதான். இல்ல இல்ல முத்தவாஃபிகாவை மவுத் அண்ட் ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கங்க. ஓகே, இன்னொரு 10 செகண்ட்ல டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. ஒரு 30 செகண்டுக்குள்ள ரிப்ளை பண்ணிருங்க என்கிட்ட, நான் வெயிட் பண்றேன். ப்ரோ அது இல்ல, நீங்க முத்தவாஃபிகா வந்து மவுத் அண்ட் வஃபாத் அப்படி அத பிரிச்சிருக்கீங்க, அப்படி சொல்றீங்களா? வஃபாத் கிடையாது பிரதர், உங்களுக்கு புரியலையா? வஃபாத்தும் மவுத்தும் ஒண்ணுதான், நான் அதை பத்தி பேசல. மவுத்தும் தவாஃபாவும் சேர்ந்துச்சுன்னா மூத்தவாஃபிகா வரும், மூத்தவாஃபான்னு வரும்ல. அப்ப நீங்க அதை ஏன் ஒரு வேர்டுன்னு சொன்னீங்க முதல்ல? என்ன சொல்றேன் புரியுதா? தவாஃபா என்ன அர்த்தம் ப்ரோ? அதான் போட்டிருக்கேன் பாருங்க, இருங்க காட்டுறேன் பாருங்க. தவாஃபா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, தூங்குறதுக்கும் இல்ல அப்படின்னா அவர்களுடைய சோல்களை பறித்துட்டாங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதோட எக்ஸாம்பிள் நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. குரான்ல 39:42 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தவாஃபா மென்ஷன் ஆயிருக்கும். அது எங்க எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கும்? அல்லாஹ் சோலை வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கறதுக்காக தவாஃபா யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். இந்த தவாஃபா 25 முறை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் டெத்துக்கும் டைக்கும் தான். அடுத்து 2வது எவிடன்ஸ் 6:61 ஏஞ்சல்ஸ் வந்து சோலை எடுத்துக்கிட்டாங்களாமா, ஒரு அல்லாஹ் கிடையாதாமா, ஏஞ்சல் வந்து சோலை எடுத்துக்கிட்டாங்க, அங்க தவாஃபா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப இங்க எங்க மவுத்துன்னு ஒரு வார்த்தை வருது, எதுக்காக வருதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும். கரெக்டா இல்லையா? கரெக்ட் ப்ரோ. இப்ப ஒருவேளை எடுத்துக்கொண்டார், இல்லைன்னா வந்து அவரிடம் ஏற்றிக்கொண்டார், இல்ல சோலை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, சோலோட எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தவாஃபோட நின்றுக்கணும். மவுத்து ஏன் ஆட் ஆச்சு? எப்படி சாகடிச்சு மேல எடுத்துக்கிட்டாரா, இல்ல மேல எடுத்துக்கிட்டு சாகடிச்சாரா? பாப்போமா? இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? அது ஒரு வார்த்தையா 2 வார்த்தையாங்கிறது? ஹலோ, தவாஃபான்னு சொன்னா இல்ல, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. நான் டைப் பண்ணி இப்படி யூஸ் பண்ணல, பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நீங்க புதுசா இது பாக்குறதுக்கு கொஞ்சம் இதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேனே, உங்களோட ஹோம்வொர்க்கை நான் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? நீங்க பண்ணவே வேண்டாம், நான் உங்களுக்கு எல்லா எவிடன்ஸும் நான் கொடுக்குறேன் வரிசையா. ஓகே. இப்ப அதே வேர்ஸோட அல் தபரி என்ன சொல்றாருன்னு பாப்போமா? அந்த மௌத்தவாஃபிகாக்கு என்ன மீனிங் அப்படின்னு. ஓகே, அதாவது இங்க டிரான்ஸ்லேஷன் இருக்கு, ஆனா அந்த அரபிக் வேர்ஸ் நான் இங்க வச்சிருக்கேன். இந்த இடத்துல நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க ஜூம் பண்ணி கூட பாருங்க, ஜிமீட்ல ஜூம் பண்ணி பார்க்க முடியும். இந்த வார்த்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா முமி தூக்கான் இருக்கா இல்லையா? இன்னி முமி தூக்கான் இருக்கா இல்லையா? முமி தூக்கானா என்ன அர்த்தம்? முமி தூக்கானா என்ன அர்த்தம் பிரதர்? அரபிக் சொல்லுங்க. எத்தனை வருஷமா குரான் வாசிக்கிறீங்க பிரதர்? நீங்க என்ன, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? இல்ல நீங்க வந்து நீங்க பேசுறது கேக்குது ப்ரோ. சொல்லுங்க. முமி தூக்காவுக்கு என்ன அர்த்தம் தெரியா ப்ரோ? நீங்களே சொல்லுங்க ப்ரோ. அதுதான் இப்ப டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. இப்ப என்ன சொல்றாரு? அல் முத்தனா narrated to us, he said Abdullah ibn Salih narrated to us. Chain of narration வருது. He said Muawiyah narrated to me from Ali from Ibn Abbas regarding his saying. ஓகே, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ன் அப்பாஸ்லாம் இன்க்ளூட் ஆகுறாரு. Indeed I will take youக்கு என்ன அர்த்தம் அப்படி என்றால், மீனிங் I will cause you to die. என்னது இது? தப்புன்றீங்களா? இப்ப நான் சொன்னது தப்புன்னு சொல்லுங்க, ஏன்னா அடுத்து ஒண்ணு ரெடியா இருக்கு. டிரான்ஸ்லேஷனால தப்பு நினைக்கிறீங்களோ? இல்ல நான் அப்படி நினைக்கல ப்ரோ, பட் யோசிக்கிறேன். யோசிங்க. முமி தூக்காவை நோட் பண்ணிக்கங்க, இந்த இடத்துல தஃசீர்ல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே,
ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து புகாரிக்கு போமா? புகாரில வால்யூம் 6ல ஓகே பேஜ் நம்பர் 115. அந்த மூத்தவா ஃபீகாவுக்கு என்ன அந்த முமி தூக்கான்னு நம்ம பார்த்தோம்ல, ஓகே அதுக்கு என்ன மீனிங்கிறது சாஹிஹ் புகாரி வால்யூம் 6ல 115ல ஆரம்பிக்கும். ஓகே, இங்க எவ்வளவு பெரிய டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதுக்குரிய இது அரபிக் டிரான்ஸ்லேஷன்லாம் இங்க கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா? ஆனா இவ்வளவு பெரிய அரபிக்கு இங்க டிரான்ஸ்லேஷன் இல்ல பாருங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்படி மறைச்சாதான் தெரியாது. இந்த லாஸ்ட் லைன் இங்க இருக்கு பாருங்க, ஒரு 3 லைன், அதை நான் இங்க ஜூம் பண்ணி வச்சிருக்கேன். இத படிங்க பாப்போம், சும்மா எங்களுக்காக ஒரு நிமிஷம் படிங்களேன். இந்த அரபிக்க படிங்களேன். இப்னு அப்பாஸ் முதவஃபீக இருக்கு ப்ரோ. அப்புறம் ஆல இம்ரான முமீதுக. அவ்வளவுதான். இப்ப இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாருங்கிறதையும் ஒரு சாஹிஹ் புகாரில வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அல் கபீர் ஓமா, அதே தஃப்சீர். ஓகே, இது வந்து ஒரு பெரிய வால்யூம், பேஜ் நம்பர் 284. அதோட டிரான்ஸ்லேஷன் நான் வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? கம்பெனியன்லாம் சொல்றாங்க, முகமது கிட்ட என்ன சொல்றாங்க? we have a fifth problem. அதாவது 5வது ப்ராப்ளம் வந்துருச்சு, ஒரு பெரிய ப்ராப்ளம். என்ன நம்பர் ப்ராப்ளம்? கிரேட் நம்பர்ஸ் இந்த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மூலையிலையும் இன்டென்ஸ் லவ் ஃபார் தேர் மெசாயா. மெசாயா யாரு பிரதர் உங்க குரான் படி? ஹலோ, தூதுவர். அதான் யாரு பேர்? மெசாயா யாருன்னு கேக்குறாங்க. பேர் என்ன? தூதுவர் ப்ரோ. பேரு ப்ரோ பேர் நேம் என்ன பிரதர்? ப்ரோ அவங்களுக்கு அப்பளங்க புரியும். அல்மசி யாருன்னு கேக்குறாரு ப்ரோ, வேற யாரும் கிடையாது. குர்ஆன்ல அல்மசி யாருன்னு கேக்குறாரு. அல் மசி தான், அதுதான் அல் மசி. யாரு பிரதர்? விளங்கல ப்ரோ. அல் மசி யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தனே. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் they witnessed, யாரு? Christians they witnessed him killed and crucified. So if we were to deny, இப்போ நம்ம அதை வந்து டினை பண்ணோம்னா it would be an attack on what has been established by the mass transmission tawatur. இந்த வேர்டெல்லாம் நோட் பண்ணணும். நீங்க நான் சொல்லிட்டு இருப்பேன், நீங்க டக்குன்னு நோட் பண்ணணும். ஏன்னா உங்களை பத்தி நீங்க நல்லா படிச்சாதான் எங்களை பத்தி உங்களால புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஓகே, கரெக்ட் தான் ப்ரோ. இப்போ அதை அவங்க வந்து டினை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராஃபட்ஹுட் ஆஃப் த முகமதும் ப்ராஃபட்ஹுட் ஆஃப் த ஜீசஸும் எல்லாம் வீணாய் போயிருக்கும். ஈவன் அவங்க எக்ஸிஸ்டன்ஸ்ல கூட இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்ப உங்க குரான் எவ்வளவு அளவுக்கு வந்து டேமேஜ்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? அதே 355 இபன் அட்டியா என்ன சொல்றாருன்னு பாப்போமா? இங்க பாருங்க, வஹப் இபன் மனாஹிப் said, கேக்குதா? ஹலோ, எஸ், ஆமா போடுங்க, ஏன்னா நான் பாட்டு தனியா பேசிட்டு இருக்கேன்ல. யா, ஓகே. said Allah caused him to die. யார் டை சொல்லுங்க, உங்க வேலை சொல்லுங்க. யார் டை? ஃபார் எத்தனை ஹவர்ஸ்? 3 hours. ஓகே. நெக்ஸ்ட், in some books even 7 hours. ஓகே. அந்த அதுக்குரிய மீனிங் என்ன, அந்த அரபிக்ல இருக்கிறதுக்கு மீனிங் என்னன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. Indeed I will cause you to die. எஸ். அப்ப ஜீசஸ் என்ன பண்ணுவாரு லாஸ்டா? இங்க பாருங்க, என்ன பண்ணுவாரு லாஸ்டா? you படிங்க. you descended and killed and then anthraced. அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆன் படி யார் ஆன்டி கிறிஸ்ட் அலிப்பா? அதாவது இவர் மெசி. ஈசா அலைஹிஸ்ஸலாமா? கடைசி லைனை படிப்போமா? இங்க இருக்க கடைசி லைனை, ஜீசஸ் died when he was 33 years old. இது எங்க குர்ஆன்ல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா குர்ஆன்ல?
இது குரான்ல இருக்கா இல்லையா பிரதர்? ஜீசஸ் செத்தாருங்கிறது குரான்ல இருக்கா இல்லையா? அப்ப எனக்கு நீங்க செல்லலாம் போலங்குது. இருங்க, நீங்க பேசவே கூடாது, நான் மட்டும் தான் பேசுவேன். வெயிட் பண்ணுங்க. இப்ப சாட் ஜிபிடிலாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? இதே வெர்ஷனை எடுத்து இமேஜா போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுன்னு கேட்டப்ப இந்த இடத்துல மூத்தாவாஃபிக்காவே காணோம், முமி தூக்காவே காணோம். ஏன் அது மிஸ் பண்ணுது சாட் ஜிபிடி? ஏன் தெரியுமா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இஸ்லாமிக் சோர்சஸ் வந்து அதை மறைச்சிட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிற டாக்குமெண்ட் சோர்சஸ்ல இருக்கிற ரிசோர்சஸ் எடுத்துட்டு வந்தா கொடுக்கும். அதுபடி குயிக்கா ரெஸ்பாண்ட் கொடுக்கறதுக்காக இருக்கிற சோர்சஸை கொடுத்துருது. அதனால அந்த முமித்துக்காங்கிற வேர்டை இது கொடுக்கல. இப்ப புரிஞ்சுக்கங்க ஏன் நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணக்கூடாது, நேரா மூஞ்சிக்கு முன்னாடி பேசணும்னு. புரியுதா? வழங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சூப்பர். அதே இன் ப்ரீவியஸ் பேசேஜ்ல நான் கடைசி லைன், அதாவது இங்க இருக்கு பாருங்க, இவ்வளோ பெரிய புக் இருக்கு பாருங்க, இதோட கடைசி லைன் வரப்ப என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, ஃப்ரம் த எர்த் ஐ வில் கேதர் யூ டு மீ, ஐ வில் காஸ் யூ டு டை. திஸ் இஸ் த வேர்டிங் ஆஃப் இபன் அப்பாஸ். இபன் அப்பாஸ் நம்புவீங்களா மாட்டீங்களா? இல்ல நம்புதான் ப்ரோ. நான் குர்ஆன்ல இருக்கிறது தான். ஓகே, இல்ல இது வந்து கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸோ கிறிஸ்டியன் பிரீஸ்டோ போப்போ யாரும் எழுதல. இஸ்லாமிக்லயே அல்லாஹ் வழிபட்டவங்க தான் இவங்க எழுதியிருக்காங்க. சரி ஓகே, அது பார்க்கட்டும். அடுத்து சாப்டர் 5ல 117 படிங்களேன், நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம், எங்களை விட உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பாதுகாப்பா இருந்துக்கணும் பாருங்க. ஓகே, இப்ப இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? ஐ நெவர் டோல்ட் them anything except what you ordered to me say. ஜீசஸ் வந்து அல்லாஹ் கிட்ட சொல்றாரு, வர்ஷிப் அல்லாஹ் மை லார்ட் யுவர் லார்ட். அதாவது ஜீசஸ் வந்து அல்லாஹ் பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க தான் வந்து உங்களை தான் வர்ஷிப் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஐ வாஸ் விட்னஸ் ஓவர் them as long as I remained among them, but when you took me, என்னது ஜீசஸ் என்ன சொல்றாங்க? when you took me தானே? when you took me. அதாவது when you took me னா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? அவர் சாகலப்பா, உயிரோட எடுத்துக்கிட்டாருப்பா, எடுத்துக்கொள்றது. இப்ப இது வந்து இப்ன் ஹஸம் எழுதி அதோட தஃப்சீர். இந்த இப்ன் ஹஸம்லாம் நீங்க வேணாம்னு சொல்லவே கூடாது. ஏன்னா தஃப்சீர் இல்லாம உங்களால குர்ஆன் ஃபுல்லா முடிக்கவே முடியாது. ஓகே, இப்ன் ஹஸம் என்ன சொல்றாரு பாருங்களேன். the death of a sleep, அதுக்கு மீனிங் வந்து death of sleep. ஓகே, that is not the death of actual death. இது வந்து என்னது, நான் ஆன்லைன்ல எடுத்த டிரான்ஸ்லேஷன். ஆனா இங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இங்க என்ன தெரியுது? மா தெரியுதா இங்க உங்களுக்கு? மா தெரியுதா இல்லையா? தெரியுது ப்ரோ. மவுத்துன்னு இருக்கா இங்க? மவுத்துன்னு இருக்கா? எல்லாரும் கவனிங்க. அந்த மா இங்க இல்ல பாருங்க, இங்க இருக்கா? இங்க இல்ல. அந்த மவுத் இல்லாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் டெத் ஆஃப் ஸ்லீப், டெம்பரரி டேக்கிங். அதாவது ஜீசஸ் ரிட்டர்ன் வருவாரு அப்படின்னு அர்த்தம். அதை இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஆனா மாவை போட்டு ஊவை போட்டீங்க அப்படின்னா த ரியல் அண்ட் பிசிக்கல் டெத். அதை கூட விடுங்க. இப்ன் ஹஸம் இங்க லாஸ்ட் லைன்ல என்ன சொல்றாரு பாருங்களேன். ஹூஎவர் அவரை வந்து கில் பண்ணல, குரூசிஃபை பண்ணப்படலன்னு நீங்க நம்புறீங்களோ, சாரி கில் பண்ணப்பட்டாரு, குரூசிஃபை பண்ணப்பட்டாரு நம்புறீங்களோ, அவங்க எல்லாம் டிஸ்பிலீவர், யூ குஃபார் அப்படிங்கிறாப்ல. disbeliever and apostate, whose blood and property are considered lawful. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்? தம்பி நீ சாவுறது நல்லதுப்பா அப்படின்னு அர்த்தம். ஓகே, உங்களுக்கு இதுல என்ன டவுட்ங்கிறது குயிக்கா கேட்டா நல்லா இருக்கும். எதுவும் டவுட் இருக்கா? இப்போ எனக்கு டவுட் இல்ல, கொஞ்சம் கூட எனக்கு யோசனை வந்து யோசிங்க. இது என்னன்னு பார்த்து நான் நிறைய அரேஞ்ச். ஓகே. ஆனா இப்போ வரைக்கும் நாங்க ப்ரூவ் பண்ணது உங்களுக்கு வந்து கன்சிடரபிளா இருக்கா, இல்ல நாங்க போய் சொல்ற மாதிரி இருக்கா? நாங்க எங்களோட சோர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கா? இல்ல நீங்க போய் சொல்றேன்னு சொல்லல ப்ரோ. போய் சொல்ல ஒத்துக்கிட்டீங்களா? நாங்க போய் சொல்ல ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க. இல்ல அது ஆமா ப்ரோ, நான் ஆராய்ச்சி பார்த்து எல்லாத்தையும் உண்மையா குர்ஆன்ல எப்படி இருக்குதா? கிடையாது பிரதர்.
உங்க ஹோம்ஒர்க்கை நான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த நோட்ஸ் எல்லாம் யார் கொடுப்பா? சரி. உங்களோட இமாம் ஷேக்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? கொடுத்துருக்காங்களா இதுக்கு முன்னாடி? படிச்சிருக்கீங்களா? இல்ல ப்ரோ. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நாங்க பொய் சொல்றதுக்கு இங்க அவசியம் கிடையாது. ஓகே, ஜீசஸ் அக்செப்ட் பண்ணுங்க, அவர் செத்தாருன்னு நாங்க நம்புறோம். அதையும் நான் உங்க இதுல ப்ரூவ் பண்ணிட்டேன். இதை நீங்க நம்பலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்க குரானை நீங்க வந்து நம்பலன்னு அர்த்தம், அல்லாஹ் வந்து பொய்யான அல்லாஹ்னு அர்த்தம். அப்புறம் கரெக்டா இல்லையா? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? நான் ஆனஸ்டா பேசுறேன். இல்ல சரியா ப்ரோ. ஓகே, அப்ப நீங்க வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஜீசஸ் வந்து குரூசிஃபை பண்ணப்பட்டாருங்கிறதுக்குரிய லாட் ஆஃப் என்னது நான் அட்டஸ்டேஷன் எவிடன்ஸ்லாம் எங்கள்கிட்ட கிடக்கு. மல்டிபிள் அட்டஸ்டேஷன் எவிடன்ஸ்லாம் எங்களுக்கு கிடக்கு. அதாவது எப்ப குரான் வரதுக்கு முன்னாடில இருந்தே. அதை நீங்க டினை பண்ணீங்கன்னு என்றால் ஒரு பெரிய ஆபத்து உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லி யார் சொன்னா? கம்பெனியன் சொல்றாங்க, முகமது கம்பெனியன். அதையும் நான் எடுத்து காட்டினேன் 2வது எவிடன்ஸா. கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் போய் சொல்றேன்னா நாங்க கிறிஸ்டியன்ஸ் போய் சொல்றோமா? இல்ல அப்ப ப்ரோ குர்ஆன் அப்ப எங்க அல்லாஹ்வோட வார்த்தை ப்ரோ. பிரதர், நாங்க கிறிஸ்டியன்ஸ் போய் சொல்றோமா இப்ப? இல்ல ப்ரோ, நீங்க போய் சொல்லணும்னு சொல்லல. அப்ப குர்ஆன் வந்து அல்லாஹ்வோட வார்த்தை. உண்மையா சொல்றேன்னு சொல்லுங்க அப்ப. ப்ரோ அதாவது எனக்கு ஒரு எனக்கு இப்ப நாங்க எதையும் நான் கொஞ்சம் நாளைக்கு நானும் கொஞ்சம் என்ன ஓகே எடுத்துட்டு நான் நாளைக்கு ஒரு கூகுள் மீட்ல இது என்ன விஷயம் எது சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க டைம் எடுத்துக்கங்க. டைம் எடுத்து பொறுமையா பேசுங்க. நாங்க இந்த இதே டாபிக்ல ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ரெடி தானே? ஓகே 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 ப்ரோ. இந்த இப்ப இல்ல ப்ரோ, எனக்கு ஒரு 1 day 2 days டைம் தர முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க இங்க தான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம். ஓகேயா? ஓகே ஓகே, டேக் யுவர் டைம். டேக் யுவர் டைம். ஓகே பிரதர். யூவி ப்ரோ ஒரு சார்ஜர் ப்ரோ சொல்லுங்க. ஓகே ப்ரோ. ஓகே, நான் பேசுறேன். முகமது ப்ரோ. இல்ல இது ப்ரோ சொல்லுங்க. நாங்க பேசினதுல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா? ரொம்ப ஹார்ஷ் ஆகிது பேசணுமா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? நாங்க பேசல இல்ல ப்ரோ, ஹாஷா பேசுறேன். நீங்க உங்களோட தர்க்கத்தை எடுத்து வச்சீங்க. சோ அப்ப நானும் போய் பாக்குறேன் என்ன விஷயம். இன்னொன்னு கேக்குறேன், இப்ப குர்ஆன் வந்து அதோட வார்த்தை இல்லையா? ஓகே ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. பாருங்க, நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் பிரதர். சரி ஓகே, சொல்லுங்க. இப்போ நீங்க கேக்குறது அப்ப குர்ஆன் வந்து இறைவனோட வார்த்தை இல்லை அப்படின்னு தானே கேக்குறீங்க? இப்போ பைபிள் பொய்யா இருந்தாதான் குர்ஆன் வந்து கரெக்டா இருக்கும். கரெக்ட் தானே? பைபிள் இதை நீங்க டினை பண்ண பைபிள் இதை நீங்க டினை பண்ண முடியாது. பைபிள் இறைவனுடைய வார்த்தை மீறிக்குது தானே ப்ரோ சொல்றோம். இப்போ பைபிள் வந்து இறைவனோட வார்த்தை அப்படி இல்லைன்னு சொன்னா மட்டும்தான் நீங்க குர்ஆன் வந்து உண்மைன்னு சொல்ல முடியும். கரெக்ட் தானே? இப்போ பைபிள் கரெக்ட்னா குர்ஆனுக்கு வந்து அங்கே வேலையே இல்லை, அது உங்களுக்கே தெரியும். இல்ல அதான் குர்ஆன்ல இது பைபிளும் குர்ஆன் இறைவனுடைய வார்த்தைகள் இருக்குன்னு சொல்றாங்களவா? அதான் இதுதான் நீங்க அசம்ஷன்ஸ். அதுதான் அசம்ஷன்ஸ்னு சொல்றேன் நான். இப்படி சொல்றாங்கன்னு தான் சொல்றீங்க. ஆனா இப்போ நீங்க ஜாகிர் நாயக் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. தயவு செஞ்சு அவர் வீடியோஸ் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு கூட எனக்கு எனக்கு டிஎம் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ ஜாகிர் வீடியோஸ் பார்த்துட்டு இப்படி அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்போ இதுதானே அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏற்ற மாதிரினா அசம்ஷன்ஸ் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், எல்லாமே கரெக்டாக கொடுப்பேன். இப்போ ஆஸ்டின் ப்ரோ காட்டினார்ல, அந்த மாதிரி காட்டுவேன். இதை நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போது இப்லீஸோ சாட்டானோ அவன் வந்து, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், அவன் நம்மளை கெட்டது செய்கிறதுக்கு தூண்டுவானா இல்லை நம்ம பரலோகம் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தூண்டுவானா? எதை அவன் தூண்டுவான்? கெட்டதை செய்யணும்னு அவன் தூண்டுவான். நான் சொல்கிறது புரிதான் மட்டும் பாருங்க. சாத்தான் வந்து பரலோகம் போகக்கூடாதுன்னு விரும்புவானா, இவங்க தீமை செய்யணும்னு விரும்புவானா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தீமை செய்யணும்னு தான் விரும்புவான். அப்போ பரலோகம் போகலாம்னு அவன் விட்டுருவானா? பரலோகம் போய்க்கோங்க அப்படின்னு. அதாவது பரலோகம்னு சொன்னா சொர்க்கம், அதை சொல்றீங்களா? சொர்க்கம் ஜன்னா இல்ல, சொர்க்கத்துக்கு போகாம இருக்கிறத தடுக்கிறதுக்காக தான் அவன் அந்த நம்மளை தீமை செய்ய வைக்கான். சூப்பர் ப்ரோ. இதை தான் ப்ரோ நாங்கள் கிறிஸ்தவர்கள் சொல்கிறோம். ஏன்னா பரலோகம் போகிறதுக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி. நான் சொன்ன மாதிரி அந்த பாவங்கள் இருக்குல்ல, அவர் மூலியமாக தான் மன்னிக்கப்பட்டு போகுமே தவிர நம்மளால் போக முடியாது. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பரிசுத்தமான இருக்கிற தேவன் பாவத்தை வந்து சகிச்சுக்க மாட்டார்.
அப்படி இருக்கிறனால தான் எங்கள் பாவத்துக்காக இயேசு மரிச்சிட்டாருன்னு சொல்கிறோம். அவர் ஒரு சாதாரண ப்ராஃபட்டோ ஹியூமனாக இருந்துச்சுன்னா தோரால இருக்கிற வசனம் பொய்யா இருக்கும். அப்படி ஒருவேளை குரான் வந்து அல்லாவோட வார்த்தை அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா ஹிஸ்டாரியன்ஸை நாங்கள் நம்பக்கூடாது, குரோனாலஜிக்கில் நாங்கள் நம்பக்கூடாது, ஜியாகிரபிக்கில் இருக்கிற அந்த லொக்கேஷன்ஸ் எங்கே இது பண்ணாங்க அது எதுவுமே நாங்கள் நம்பக்கூடாது. அப்புறம் அந்த அப்பாக்ரபிள் ஸ்டோரிஸ்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் குரான் வந்து உண்மையை நாங்கள் சொல்ல முடியும். இது வந்து அசம்ஷன்ஸ் கிடையாது. நான் சொல்கிற இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிட்டு குரானை வந்து நாங்கள் நம்பணும்னா இப்படி தான் நம்ப முடியும். இப்போ நான் குரானை நம்பணும் அப்படின்னா குரானை தவிர வெளியே இருக்கிற அவுட் சோர்ஸ் என்ன இருக்குது நாங்கள் குரானை நம்புறதுக்குன்னு கேட்குறோம். அதே சமயத்தில் பைபிளில் இருந்து வெளியே அவுட் சோர்ஸ் எல்லாமே பைபிளை கன்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறோம் நாங்கள். ஸோ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ குரான் வந்து அல்லாவோட வார்த்தை இல்லையா அப்படிங்கிறது இங்கே இது அர்த்தம் கிடையாது. சாத்தானானவன் நம்ம இப்போ நீங்கள் கேட்டது கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க. பரலோகம் போகக்கூடாதுன்னு தான் விரும்புவான். புரியுதா? ஏசு கிறிஸ்து நீங்கள் சொன்ன வார்த்தை எல்லாமே சொல்லியிருக்கீங்க. அவர் சொன்ன வார்த்தையை தான், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னென்றி பிதாவினிடத்தில் ஒருவனும் சேர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ பரலோகத்துக்கு போகணும். இது ட்ரினிட்டியில் வரும் ப்ரோ. இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே விஷயத்தில் நாங்கள் சொல்கிறனால உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த ட்ரினிட்டிங்கிறது கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே. இப்போ நம்ம நேச்சர் என்னது? ஒரே நேச்சர். நீங்கள் வந்து ஹியூமன் நேச்சர் தானே உங்கள் நேச்சர்? நீங்கள் ஹியூமன் தானே? நானும் ஹியூமன். கரெக்டா? ஓகே. இப்போ உங்களுக்கு இருக்கிறது ஒரே சென்ஸ், நீங்கள் ஒரே ஒரு முகமது தானே? ஓகே, நானும் ஒரே ஒரு இது. ஓகே, இது ஹியூமன் நேச்சரில் ஒரு எசன்ஸில் இருக்கும் நம்ம. கரெக்டா? அப்போ அவர் வந்து அவரோட இமேஜில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்குறேன், அது மட்டும் நீங்கள் யோசிச்சு மட்டும் பாருங்கள். ஆன்சர் கூட நீங்கள் பண்ண வேணாம் எனக்கு. நீங்கள் அடுத்து நம்ம ஜிமீட் வைக்கிறோம்ல, அப்போ நீங்கள் நல்லா எல்லாமே பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்போ வந்து சொல்லிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளஷ் இருக்குது தானே? மாமிசம் இருக்குது உங்களுக்கு. அதாவது சோல் சொல்கிறோம்ல நம்ம, ஏன்னா சோலுக்கு வந்து ஸ்பிரிட்டுக்கு அழிவு கிடையாது, உயிருக்கு வந்து அழிவு இருக்குது. கரெக்டு தானே? ஏன்னா இப்போ நீங்கள் இறந்துட்டீங்கன்னா உயிர் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த ஆன்மாக்கு அழிவு கிடையாது. இது நம்புறீங்க தானே? இது நம்பினா தான் நீங்கள் முஸ்லீம், நானும் கிறிஸ்தவன். ஆன்மாக்கு அழிவு கிடையாது. ஆன்மா ஒன்று சொர்க்கத்தில் இருக்கும், இன்னொன்று நரகத்தில் இருக்கும். உயிர் வந்து கொடுத்த இறைவன் வந்து எடுத்துருக்குவார். ஓகே பிரதர்? ஓகே. அந்த ஃப்ளஷ் வந்து முகமதா இல்லையா? அது உங்களை சொல்கிறேன் நான், ப்ராஃபட் சொல்லலை. அந்த ஃப்ளஷ் முகமதா இல்லையா? என்னுடைய ஃப்ளஷ் தான் ப்ரோ. உங்களோட ஃப்ளஷ். அந்த உயிர் வந்து முகமதா இல்லையா? அது யாரோட உயிர்? என்னுடைய உயிர். உங்களோட உயிர். அந்த ஆன்மா வந்து முகமதா இல்லையா? ஆன்மா என்னுடைய ஆன்மா. ஓகே, அது முகமது தான். ஹியூமன் நேச்சர் ஒன்றுன்னு சொன்னா இதுதான் ஹியூமன் நேச்சர். நீங்கள் ஒரே முகமதா, எல்லாமே சேர்த்து ஒரே முகமதா தான் இருக்கீங்க நீங்கள். கரெக்டு தானே? ஆனால் இந்த இதெல்லாம் வச்சு நீங்கள் இப்போ எனக்கு ஃப்ளஷ் தனியாக இருக்குது, சோல் தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது, அப்போ நான் வந்து 3 முகமது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது லாஜிக்காக இருக்குமா? இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு தான் மோசே சொல்லுவார், ஷமா இஸ்ரேல் யாவே ஏலோஹினி யாவே ஈகாட் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவநாயக கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லுவார். அது வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஏன்னா ஜெனிசிஸில் பார்த்தாலுமே 2 டிவைன் பவர்ஸ் இருக்கிற மாதிரியே காட்டுவாங்கன்னா அதான் உண்மை. அது எழுதியிருக்கிற விதம் வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரே கடவுள் தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஒரே கடவுள் தான் இருக்கார் இப்போ வரைக்கும், அப்போ வரைக்கும். அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்லுவார். அதை சில முஸ்லீம் நம்பர்ஸ்லாம் பையில வச்சுட்டு அதை வந்து தாவாவாக சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து இப்படி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஓகே, அது வந்து அறியாமை, நம்மளுக்கு தெரியும். அது அந்த ஈகார்டு அப்படின்னு இருக்குல்ல பிரதர், அந்த ஒருவரே அப்படிங்கிறது, அது வந்து காம்ப்ளெக்ஸ் யூனிட்டி அது. ஓகேயா? அது முன்னாடி வசனத்தில் ஆதாமும் ஏவாளும் ஒரே மாம்சமாக இருக்காங்க அப்படின்னா 2 பேரும் ஒன்றா ஒட்டிக்கிறது கிடையாது, ஒரே இதுவாக இருக்கிறது. ஓகே, புரியுதா? ஒரே மாம்சம்னா ஒன்றா இருக்காங்க, ஒன்றா அவங்களோட செயல்கள் எல்லாமே ஒன்றா இருக்கணும், பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஓகே, புரியுதா? அதான் ஈகார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே தெய்வன் ஒன்னஸ் அந்த மாதிரி இருக்கணும்னா மோசே வந்து யாச்சீட் அப்படின்னுங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கணும். கடவுளோட வார்த்தையை அவர் கரெக்டாக சொல்லியிருக்கணும். கரெக்டு தானே? யாச்சின்னு சொல்லியிருந்தா இப்போ யாருக்குமே ப்ராப்ளமாக இருந்திருக்காதுல்ல, ஒரே கடவுள் பா ஒன்னஸ் அப்படின்னு. அப்படி யாச்சின்னு ஒரு வார்த்தை ஹீப்ருல இருக்கும் பொழுது தேவையில்லாம மோசஸ் இதுக்கு ஈகார்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ் யூனிட்டியா?
ஸோ இதான் இது உங்களுக்கு ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். இதில் குழப்பிக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி குழப்பிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பிதாவானவர் யார், குமாரனானவர் யார், இது நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே அதான். உயிர் யாருது முகமது, ஃப்ளஷ் யாருது முகமது, அது மாதிரி நான் சொன்னேன்ல, எல்லாமே ஒரே தெய்வம் தான். சொல்கிற மாதிரி அந்த எசன்ஸ் தான் 3 எசன்ஸ். அதை நம்ம ஃபிலாசபிக்கலாக நான் உங்களுக்கு முடிஞ்சுன்னா அடுத்த மீட்டை நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ட்ரினிட்டி எப்படி சென்ஸ் ஏற்படுத்துது, அந்த தாவீதுனால எது எப்படி சென்ஸ் ஏற்படுத்த முடியாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம எல்லாமே சர்ஃபேஸ் லெவலில் பார்த்தோம்னா எல்லாமே லாஜிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பிரதர். சாத்தானானவன் வந்து டிசீவ் பண்ணுறதா அவன் வேலையை தவிர நீ பாவம் செய்யணும் அவனுக்கு வந்து அது அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளோட மாம்சம் வந்து நம்மளோட தான் பாவமே செய்யுமே தவிர அவன் இந்த டெஸ்ட் பண்ணணும் ஒன்றுமே கிடையாது. அவனோட வேலை நீங்கள் சொன்ன மாதிரியே பரலோகத்துக்கு யாரும் போகக்கூடாது, அதான் அவனோட வேலை. அப்போ பரலோகத்துக்கு எப்படி போகக்கூடாதுன்னு அவன் பிளாக் பண்ணிட்டாலே போதும், அவன் வந்து வின் பண்ண மாதிரி ஆயிரும். கரெக்டு தானே? ஸோ அதுக்கு அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் போவான். இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லா ப்ராஃபிட்ஸை பற்றியும் சொன்னவங்க, பைபிளில் இருக்கிற எல்லா ப்ராஃபிட்ஸும் அப்படியே சொன்னவங்க, ஏசு கிறிஸ்துவோட தெய்வீகத்தன்மை மட்டும் எதுக்கு குரானில் எடுக்கணும் அதை மட்டும் யோசிச்சு பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகே பிரதர், எதுக்கு அவர் திருப்பி ரிட்டன் வந்து ஜட்ஜ் பண்ணணும், எதுக்கு அவர் கண்ணீட வயிற்றில் பிறக்கணும்? ஏன்னா கண்ணீட வயிற்றில் பிறக்கிறது வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி வந்து பறக்கணும்? எதுக்கு? அவரையும் சின்லெஸ் தானே அவர், ஜீசஸ் பார்த்தோம்னா சின்லெஸ் தானே, ஒரு பாவம் செய்யாதவர் தானே. குரான்ல பார்த்தோம்னா களிமண்ல இருந்து ஒரு பறவையை உண்டாக்கி இருப்பாரு. கரெக்ட் தானே? அல்லாஹ் எப்படி ஒரு மனுஷனை உருவாக்கணும்? அல்லாஹ் எப்படி ஒரு மனுஷனை உருவாக்கணும்? முதல் மனுஷனை களிமண்ல உருவாக்கிட்டு அடுத்து விந்தில இருந்து உருவாக்குவோம். ஓகே, களிமண்ல உருவாக்கிட்டு என்ன பண்ணா? குன் ஆகுக உயிர் கொடுத்தாரு. களிமண்ல உருவாக்கிட்டு குன் ஆகுக என்று சொன்னோன்னே உயிர் வந்துச்சுன்னு சொன்னா ஆக வேண்டும். ஓகே 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 பிரதர். இப்போ அல்லாஹ் பண்ணது வந்து கிரியேஷன் அதுதானே ப்ரோ? பலங்களா ப்ரோ? அந்த குன்னுங்கிறது அவர் அந்த வார்த்தைக்கு அந்த ஸ்பீச் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாருங்கறத சொல்றீங்க. ஆக வேண்டும், அப்படிதான் சொல்றாரு. நீங்க சொல்றது அவர் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. இப்போ அல்லாஹ் ஒரு ஆள் தானே கிரியேட்டர், கரெக்ட் தானே? கரெக்ட் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அல்லாஹ் ஒருவன் கிரியேட்டர். மற்ற ப்ராஃபிட்ஸ் யாராச்சும் மிராக்கிள் விட்டுருங்களேன், மிராக்கிள் எல்லா ப்ராஃபிட்ஸும் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராஃபிட்டை தவிர. ஆனால் கிரியேஷன் இந்த மாதிரி கிரியேட் பண்ணதே யார் பண்ணியிருக்கா குரான்லேயே? அல்லாஹ் மாதிரி. ஏன்னா அல்லாஹ் வந்து களிமண்ணில் செஞ்சாரு, உயிர் கொடுத்தாரு. ஏசு கிறிஸ்து வந்து களிமண்ணில் செஞ்சு ஒரு பறவைக்கே உயிர் கொடுத்தாருன்னு நீங்களும் வாசிக்கிறீங்க. ஏன்னா எங்களோட நீங்களே வாசிச்சிருப்பீங்க அதை, கரெக்டு தானே? கடைசியில் முடிக்கும்போது பை அல்லாஹ்ஸ் வில் அப்படின்னு எதுக்கு இப்படி பண்ணணும்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடுவீங்க. அல்லாவோட சித்தம், அல்லாஹ்ஸ் வில் அப்படின்னு சொல்லிடலாம் ஈஸியாக. இப்போ நானே கேள்வி கேட்குறேன்னா, வேற இப்போ உலகத்தை கூட ஏசு கிறிஸ்துனால படைச்சிட்டு பை அல்லாஹ்ஸ் வில்னு போட்டால் நீங்கள் உலகம் வந்து யாரால படைக்கப்பட்டதுன்னு சொல்லுவீங்க? அல்லாவால் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுவீங்களா, இல்லை ஈசா அலைஹிஸ்ஸலாமால படைக்கப்பட்டதுன்னு சொல்லுவீங்களா? நீங்க ஹக்ராலியா பார்த்தா ஈசா அலைஹிஸ்ஸலாமால படைக்கப்பட்டுச்சு நான் சொல்லணுமா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். ஏன்னா அந்த பறவையை படைக்கும் பொழுது அல்லாவோட சித்தத்தின்படி படைக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்றீங்களே நீங்க. அது ஒரு பறவைக்கு உயிர் கொடுக்கறது வந்து கிரியேஷன், அது கரெக்ட் தானே? படைக்கப்படுறது அது. கிரியேஷன் வேற, மிராக்கிள் வேற, உங்களுக்கு தெரியும் தானே? அற்புதங்கள் வேற, கிரியேஷன் படைக்கப்படுறது வேற. அது மிராக்கிள் கிடையாது. இப்போ அது செத்து கிடந்துட்டு அதுக்கு உயிர் கொடுத்துச்சுன்னா அல்லாஹ் சொல்லின்னு போட்டால் அது மிராக்கிள். இறந்தது எப்போ உயிர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படுறோம்ல, அதான் மிராக்கிள், அது பேர். நான் கேட்குறது, கிரியேஷன் வந்து அல்லாஹ் பண்ணியிருக்காரு, அல்லாஹ்க்கு அப்புறம் எந்த ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, எதுக்கு ஏசு கிறிஸ்து அதை பண்ணாரு? இப்போ அதே மாதிரி கேட்ட கேள்வி, இப்போ உலகத்தையே படைச்சிட்டு பை அல்லாஹ்ஸ் வில் அப்படின்னு போட்டால் அந்த உலகத்தை யார் படைச்சா நீங்கள் சொல்லுவீங்க? அல்லாஹ் படைச்சான், ஈசா அலைஹிஸ்ஸலாமால வச்சு படைச்சான் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் படைச்சாருன்னு சொல்லுவீங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் படைச்சாருன்னு சொல்லுவோம். அப்போ அவர் கிரியேட்டர் ஆயிடுறாரு, எப்படி கிரியேஷனுக்குள்ள வருவாரு? ஓகே பிரதர், நான் உங்களுக்கு யோசிக்கிறதுக்காக சொன்னேன் நான். ஏன்னா இந்த கதையை பார்த்தோம்னா 2nd சென்ச்சுரியில் அந்த தாமஸ் இன்ஃபான்சி அந்த இதில் இருக்கும் அது, ஓகேயா? அது வந்து கிறிஸ்துவோட டிவைன் பவரை காட்டுறதுக்காக தான் அது எழுதப்பட்டுச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிவைனா என்னன்னு தெரியும் தானே? அந்த தெய்வீகதை இது பண்ணுறதுக்காக எழுதப்பட்டது. அது உண்மையான சம்பவமே கிடையாது ஆக்சுவலாக, அது அவங்களா எழுதப்பட்டது, ஒரு அப்பாக்லபிக் மாதிரி. ஓகே பிரதர், அது குரான்ல இருக்கு. அது ஏன் குரான்ல இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அந்த காஸ்பல் ஆஃப் தாமஸ் தான் அவர் சொல்றாரு. அப்பாக்லிப்டிக் டெக்ஸ்ட்னா உங்களுக்கு சொல்லணும்னா அந்த செயின் ஆஃப் நரேஷன் மாதிரி
இயேசு கிறிஸ்து, அவரோட சீடர்கள், அவரோட சீடர்களோட மாணவர்கள், இப்படிதான் ஆரம்ப காலத்துல கிறிஸ்தவம் வந்தது. அந்த வச்சுதான் நாங்க சொல்றோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த காஸ்பல் ஆஃப் தாமஸை எழுதினவங்கள இயேசு கிறிஸ்து சீடர்களோட மாணவர்கள் அவங்களே நீங்க தப்பு பண்றீங்கன்னு கண்டிச்சிருக்காங்க. உதாரணமா சொன்னா நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அப்போஸ்தலனான யோவானோட மாணவன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பாலிகார்ப். அது வந்து நான் சொன்னது இருக்கு. அந்த பாலிகார்ப்போட மாணவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இரணையஸ் ஆஃப் லயன்வாங்க. அவர் வந்து இந்த காஸ்பல் ஆஃப் தாமஸ் எழுதினவங்களை வந்து கண்டிப்பாரு. ஏன்னா உங்ககிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, எந்த அப்போஸ்தலர்கள் கிட்ட கட்டிங்கன்ற ஒரு விஷயம் கூட கிடையாது. நீங்க பழைய ஏற்பாட்டுல இந்த வசனங்களை தான் குறிச்சு நீங்க இதை ரிலேட் பண்றீங்கன்னு சொன்ன கிடையாதுன்னு சொல்லி அவர் வந்து அவங்க கிட்ட விவாதமா பண்ணி இருப்பாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் இது போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் அந்த ஒரு செயின் ஆஃப் நரேஷன், ஒரு நம்பகத்தன்மை இல்லாததான் அப்பாக்குலிவ் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம் நாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே பிரதர், விளங்குச்சா சொன்னது எல்லாமே? விளங்கிடுச்சு பிரதர். எனக்கு இப்ப கொஞ்சம் டைம் சூப்பர் பிரதர். நீங்க நிறைய விஷயம் சொன்ன மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, நீங்க எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கோங்க, டவுட்ஸ்னால கூட கேட்டுக்கோங்க. ஓகே பிரதர், எல்லாம் புரிஞ்சுட்டானே, யோசிச்சு பாருங்க. ஓகே பிரதர், எல்லாமே யோசிச்சு பாருங்க. ஒரே நிமிடம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிபேட் பண்ண கிடையாது, கரெக்ட்டா? டிபேட் பண்ணல ப்ரோ. ஏன்னா டிபேட் பண்ண எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆமா, டிபேட் பண்ண கிடையாது. நம்ம வந்து நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி சில புதுசான விஷயம் கத்துக்கிட்டோம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் ப்ரோ. ஓகே ப்ரோ, இது வந்து மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா? இல்ல, யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. இதை நானும் போய் இப்ப நீங்க என்னென்ன காட்டுங்கிறத கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் திருப்பி அடுத்த மீட்ல எடுத்து வந்து கதைக்கவா? வாங்க. ஐயோ வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை, வாங்க. நம்ம இதை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லாமா இல்லையா, இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்ட்டு? சொல்லலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே. ஏன்னா நாங்கள் இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறோம், அது வந்து நிறைய மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் கேட்குறோம். உங்களோட இன்ஸ்டா ஐடி போஸ்ட் பண்ணி இவரு அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி பர்சன்ஸ் நாங்கள் கிடையாது. ஒரே நிமிஷம். இல்ல ப்ரோ, அப்படி பண்ணி விடணும் ப்ரோ. என்னங்க ப்ரோ? அப்படி பண்ணி விடணும் ப்ரோ, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி. அப்படி பண்ணி விட்டா ரிப்போர்ட் பண்ணி விட்டுறாங்க ப்ரோ. இவர் இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி வச்சிருந்தாரு, கொஞ்சம் ஐடி கூட மென்ஷன் பண்ணல, அந்த நம்பரை பத்தி சொன்னதுக்கே ரிப்போர்ட் பண்ணி விட்டாங்க ஐடி. அதனால இதா இருக்கு, அதுதான் நாங்க டைரக்டா மென்ஷன் பண்றது இல்ல. ஆமா ப்ரோ, எங்களோட ஐடி வந்து பேன் ஆயிடுச்சு. நான் இதை பத்தி நான் வந்து அவங்களாட்ட ரொம்ப ஆர்ஷாலாம் பேச கிடையாது. நாங்க உங்ககிட்ட பேசியிருப்பேன், எங்களோட பேச்சு பார்த்துருப்பீங்களே, உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்துருக்குமா? இல்ல ப்ரோ, ஹர்ட் பண்ண மாதிரி ஒன்றும் இல்ல. அதான் ப்ரோ கதைக்கக்கூடிய நல்ல. ஓகே ப்ரோ, உங்ககிட்ட பேசினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் தமிழ்நாட்டில் யாரும் இந்த அளவுக்கு அழகா புரிஞ்சு பேசி நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஸ்ரீலங்காலேருந்து இங்கே பேசுறீங்க, இவ்வளோ அழகா புரிஞ்சுக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங் திஸ் ஜிமீட் ப்ரோ. அதான் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர், நீங்க கவனிச்சதுக்கே ரொம்ப நன்றி. சொல்லுங்க சொல்லிடுவா. எல்லாரும் பைபிள்குள்ள டைரக்டா ரொம்ப டீப்பா போனாங்க. உங்களுக்கு ஒரு காமனான விஷயமே சொல்றேன். இப்ப குரான்ல வந்து பைபிள்ல கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க, ஓகேங்களா? அப்படி ஒருவேளை கரெக்ட் பண்ணா யாரு கரெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லல. இன்னொரு விஷயம், கரெக்ட் உண்மையிலே பண்ணிருந்தா உண்மையிலே எங்க பைபிள்ல நாங்க உங்களுக்கு சாதகமான வேர்சஸ் வச்சிருப்போமா? ஃபாதர் இஸ் கிரேட்டர் தென் ஐ ஆம், ட்ரூ காட் இஸ் ஃபாதர், இப்படின்ற ஒவ்வொரு வேர்சஸ் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரோமர்கள் தான் இந்த உலகத்துக்கே கிட்டத்தட்ட பல சிவிலைசேஷனை பண்ணவங்க. அவங்க அவ்வளவு முட்டாள்கள் கிடையாது. நிறைய ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா ரோமர் சைட்ல இருந்து கிரேக்க சைட்ல இருந்து வருவாங்க. அவங்க நினைச்சிருந்தா அந்த வரிகளை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சாதகமானதை வச்சிருக்கலாம். காமனா சொல்லணும்னா அவங்களால முடியும், ஆனா அவங்க அதை பண்ணல. உங்களுக்கு சாதகமானது நிறைய இருக்குது. அப்படின்ற பட்சத்துல அந்த மாதிரி முட்டாள்தனமா யாரும் கரெக்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அததான் நாங்க சொல்ல வரமே சிம்பிளா. உண்மைதான். புரியுதுங்களா? அந்த ரோமர்கள் பாத்தீங்கன்னா உலகத்திலே அவங்கதான் பல இன்னைக்கு டெமோக்ரஸி பாத்தீங்களா, கிரேக்கர்கள் கொண்டு வந்தது, ரோமர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் இன்னைக்குமே நிறைய இருக்குது. அப்படிப்பட்டவங்க நினைச்சிருந்தாங்கன்னா கரெக்ட் பண்ணுனா இந்த மாதிரி உங்களுக்கு சாதகமான வசனங்கள் வச்சு இருக்க மாட்டாங்க, டைரக்டா நீக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. அததான் நாங்க சொல்றோம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, நன்றி. இப்போ நம்ம பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்றேன், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட டவுட் இருந்தா கேட்டுக்கலாம், சரிங்களா? ஓகே ஷூர் ப்ரோ, ஷூர். ஓகே பிரதர், நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். ஓகே, தேங்க்யூ ப்ரோ, முகமது ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. Thank you everyone. Thank you.